சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாஸ்டர் பிடிக்கவே இல்லமா, அதான் நான் விளையாடல. அப்படிலாம் பேசக்கூடாது தமிழ், அவங்க பெரியவங்க. அவரு உன்னோட மாஸ்டர். தமிழுக்கு என்னாச்சு? நீ வந்து கூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. தமிழ் இப்ப எப்படி இருக்கா? தமிழுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க அகிலனை மட்டும் கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருங்க, நான் சொல்றேன். சரிம்மா. தமிழுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சுந்தரி கூட்டிட்டு போயிருக்கா. இப்போ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், குழந்தை பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அவளுக்கு நேரமே சரியில்லை. நீங்க அகில கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நானும் கோயிலுக்கு வரேம்மா. புள்ள பசியோட இருப்பான். நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இந்தா இங்கே தானே கோயில் இருக்கு. பரவாயில்ல பாட்டி, கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்ல போய் சாப்பிடுறேன். இல்ல அகில், அங்க கூட்டமா இருந்தா லேட் ஆயிடும், அப்புறம் ரொம்ப பசிக்கும். உனக்கும் சேர்த்து தமிழுக்காக நானே வேண்டிட்டு வரேன். சரிம்மா, நீங்க சீக்கிரமா வாங்க. நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். நீங்க பத்திரமா பார்த்து வாங்க, சரியா? சரி. பாட்டி கைய புடிச்சுக்கொன்ன வேடிக்கை பார்க்காம போணும், சரியா? சரி பாட்டி, பாய். சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. இனிமேல் கேஎஸ் மாஸ்டர் ஸ்கூலுக்கு வந்தாதா நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இங்க பாரு, அவருக்கு பதிலா தானே புது மாஸ்டர் வந்திருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் டீச்சர்ஸ் மாறுவாங்க. அதுக்காக ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? எனக்கு கேஎஸ் மாஸ்டர் தான் வேணும். எனக்கு அவர் தான் பிடிக்கும். அவர் ஸ்கூலுக்கு வரலனா நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். தமிழ், நான் போக மாட்டேன்னா ஏய் சரி சரி, அழாத. நீ ஸ்கூலுக்கு போக வேணாம். நீங்க சும்மா சொல்றீங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இவ சொன்னா கேட்க மாட்டா. அந்த மாஸ்டரை விட்டே சொல்லலாம்.